வெல்கம் டு டாப் நம்ம சேனல். நான் உங்கள் நஃபில் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் 10 days நான் ஃபாஸ்டிங் இருந்த காரணத்தினால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வீடியோ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரம்ஜான் ஸ்பெஷல்னாவே நோம்பு இதுதான் எல்லாருக்குமே தெரியும். டெல்டா பகுதியான திருவாரூர் மாவட்டம் சுற்றுவட்டார பள்ளிவாசலில் தேங்காய் பால் நோம்பு கஞ்சி தாங்க இங்கே ஃபேமஸ். அந்த நோம்பு கஞ்சி டேரெக்டாக பள்ளிவாசல்லே எப்படி செய்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை கிலோண்ணா போடுறீங்க? 1 கிலோ. ஓகேண்ணா. 1 kg. இந்த கேரட். இது எத்தனை கிலோ? 4 கிலோ. 4ஆ? ஓகேண்ணா. கேரட் 4 கிலோ. வெங்காயம். இது எத்தனை கிலோண்ணே? 5 கிலோ. 5 கிலோ வெங்காயமாண்ணே? 5 kg. ஓகே ஓகே ஓகே. இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. வீவர்ஸ், இந்த சட்டியில் 30 கிலோவும் அந்த சட்டியில் 20 கிலோவும் அரிசியை சேர்த்து தான் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன அளவு போடுறீங்களோ அதை கணிச்சு செஞ்சுருக்காங்க. இது எத்தனை கிலோ? 4 கிலோ. 6ஆ? ஓகேண்ணா. கடலைப்பருப்பு. இது எத்தனை கிலோண்ணா வருது? 6 கிலோ. ஒரு சட்டி 6 கிலோவா? மொத்தத்துக்கே 6 கிலோ. ஓகேண்ணா. ஓகே. இது பேர் என்ன சொன்னீங்க? கடலைப்பருப்பா? ஓகேண்ணா. ஓகே. இது எத்தனை கிலோண்ணா அரிசி போடுறீங்க? 30 கிலோ. இந்த ஒரு 2 சட்டியில் 30 கிலோவா? ஒரு சட்டிக்கு 30 கிலோவா? 30 கிலோ. 20 கிலோ மொத்தம் 50 கிலோ. ஓகேண்ணா. இது என்ன அரிசி? 1009. ஓகேண்ணா. 1009 அரிசி பெயர். இது இதுக்காண்டியே உள்ள அரிசியா? இதுக்காக உள்ளது. கஞ்சிக்காக தயார் பண்ற அரிசி, குண்டு அரிசி. ஓகேண்ணா. குண்டு. இப்போ நீங்கள் என்ன போடுறீங்க? உப்பு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது எத்தனை கிலோ அரைச்சிருக்கீங்க? இது வந்து 1/2 கிலோ. மொத்தம் 1 கிலோ அரைச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கிண்டணும். வெந்தயம். இது எத்தனை கிலோ இருக்கும்? 1/2 கிலோ. ஓகே. 2 சட்டிக்கும். 2 சட்டிக்கும் 1/2 கிலோவாண்ணே? பாசிப்பருப்பு. இது எத்தனை கிலோ இருக்கும்? 4 கிலோ. ஓகேண்ணா. கஞ்சினாவே இது முக்கியம் தானே பாசிப்பருப்பு? ஆமாம். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு முக்கியம். ஓகே. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கஞ்சி கரையை திட்டுக்கணும். ஓகேண்ணா. எல்லாம் உள்ளே போட்டு வெந்துடும். டவுன் பண்ணுறேன்.
தேவையான அளவு ஓகேவா? செம்ம அனல் அடிக்குது. தேங்காய் பாலுக்கு பிறகு தான் தாளிப்பு. நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், மசாலா, பிரியாணி மசாலா போடணும். பிரியாணி வாடகை அதான் தாளிப்பு. வந்து வாடகை வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் இந்த இடத்துல நிற்கவே முடியல, அவ்வளோ அனல் அடிக்குது. அங்கே எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதை கிண்டி நம்ம தம்மில் போட்டுருமாண்ணே. தம்மில் போட்டுட்டு அப்புறமா ஃபைனலுக்கு நம்ம நெய்யெல்லாம் போட்டு தாளித்து இது பண்ணணும். ஓகேங்க. இப்போ தயாராகிட்டுருக்கு. இப்போ அது தம் போட்டுட்டு மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்ட பிறகு ஃபினிஷ் ஆயிரும். ஊற்ற போகிறாங்க தேங்காய் பால். இப்போ என்ன இதுக்கோ அதுக்கோ ஊற்ற போகிறீங்களாண்ணே? இப்போ ஒரு சட்டிக்கு ஒரு வாளியா? ஒவ்வொரு சட்டிக்கு 2 வாளி தேங்காய் பால். ஓ ஓகேண்ணே. தேங்காய் பால் அடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தேங்காய் பால் ஊற்றினாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தானேண்ணே? செம்ம வேறு லெவலில் இருக்குமா. சூப்பரான வாசனையாக இருக்குது. ஒரு சட்டிக்கு 3 வாளி தேங்காய் பால். இப்போ வந்து ஃபுல்லாக கிண்ட போகிறோம். கொத்தமல்லி இப்போ தான் போட்டாங்க. கொத்தமல்லி போட்டு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி போட்டிருக்காங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. நொம்பு கச்சி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
வாசனை நல்லா தூக்குது. டவுன் பாயிண்ட் இலை போடுறாங்க. ஃபஸ்ட்டு நெய், அப்புறம் வந்து டவுன் பாயிண்ட் இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயமான. வெங்காயம் நல்லா வதங்கணும். எல்லாம் ஒரு திட்டத்திட்ட ஒரு 10 நிமிஷமா வெந்துகிட்டு இருக்கு. மல்லியும் புதினாவும் இப்போ போட போறாங்க. இஞ்சி இப்போ போட்டு போனீங்களாண்ணே? இப்போ இதெல்லாம் வதங்கின உடனே இப்போ அதில் மூடி தம் போட்டுருவீங்க. அதோட கஞ்சி ஊற்ற அவ்வளோதான். இந்த வேலையை பற்றியா? எவ்வளோ கஷ்டம். கஞ்சி இப்போ என்னென்ன கொட்டுறீங்க? பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் போட்டால் தான் கஞ்சிக்கு ஃபினிஷிங்கு. நீங்கள் செய்கிற தாளிப்பு மட்டுமே 2500. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம்மில் போட போகிற தயாராகிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், தம்மில் போட்டாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணி 1 ஆகுது. 2 3 4 மணிக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் ஊற்றி கொடுப்பாங்க. நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால வந்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்ல முடியல. நான் வீட்டுக்கு போய் நோம்பு திறக்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் வந்து நோம்பு திறந்தாச்சு. இப்போ நம்ம நோம்பு இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொண்டைக்கடலை, கடலப்பருப்பு, கேரட்டு, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. இந்த கொண்டைக்கடலை கடலப்பருப்பையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கிது. அப்புறமா வந்துட்டு இந்த வெந்தயமும் தேங்காய் பாலும் ஏன் சேர்க்குறாங்கன்னா, நோன்பு வச்சவங்க வயிறு வந்துட்டு ஹீட்டாகி அல்சர் மாதிரி எதாவது ஃபார்ம் ஆகிடக்கூடாதுன்னு தான் வந்துட்டு இது தேங்காய் பாலும் வெந்தயமும் சேர்க்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.